சீக்கிரம் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை சந்திக்கிறதுலாம் நான் மிகுந்த மகிழ்ச்சியடையும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசும் ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் ஜீவனோடு இருக்கிற தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்கள் குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடும் மனதுருக்கத்தோடும் உடைய வார்த்தைகளை பேச கிருபை தாங்க. உடைய வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, இந்த நாட்களில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஈவன் இந்திய தேசத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு அனைவருக்கு தெரிந்திருக்கோ, ஒரு பஞ்சத்தின் கோரத்தில் இந்தியா மட்டுமல்ல உலகமெங்கும் போய்கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் முதலாவது யுத்தம். இன்றைக்கி பாருங்கள், யுத்த மேகம் மத்திய கிழக்கு நாடுகளில் மையம் கொண்டு பல நாடுகள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு புறம். அநேகர் நீங்கள் நினைத்திருப்பீங்க, சரி எங்கேயோ நடக்கிற யுத்தம், இஸ்ரேலில் நடக்குது, இல்லை ஈரானில் நடக்குது, இல்லை பஹ்ரைனில் நடக்குது, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் அநேகர், நீங்களும் நான் வந்து பஹ்ரைனில் தான் இருக்கிறேன், மத்திய கிழக்கில். நாங்கள் இதை ஆரம்ப நாட்கள்லேருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கும் போது, நாங்கள் வீட்டுகளில் சொல்லும்போது அவர்களுக்கு அது பெருசாக தெரியாமல் கூட சிலருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஒரு 10 நாட்களில் அதோடைய தாக்கம் இன்னைக்கு இந்திய தேசத்தில் தெரிகிறத பார்க்குறோம். இன்றைக்கு நான் யூடியூப்பில் பார்க்குறேன், யூபியில் சிலிண்டர் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியதான அந்த எல்பிஜி சிலிண்டருக்காக போயிட்டு ஒரு பெரிய க்யூவில் நிற்கிறாங்க. க்யூவில் நின்னது மாத்திரமல்ல, அவங்க பல மணி நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க சிலிண்டர் கேஸுக்காக. ஆனால் சிலிண்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தள்ளுமுள்ளு பண்ணி பிரச்சனை பண்ணி அது ஒரு பெரிய அடிதடி சண்டையில் போய் முடிஞ்சது யூபியில் நான் பார்த்தது. இதே தமிழ்நாட்டிலையும் பார்க்குறோம், இன்னும் பல இடங்களில் பார்க்குறோம். ஏனென்று சொன்னால் ஜனங்களுக்கு ஒரு பயம், ஐயோ நமக்கு சிலிண்டர் இல்லைன்னா எப்படி சாப்பாடு பண்ண முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு காலத்தில் கிராமங்களில் விறகு அடுப்பு யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் இப்போ மாறி இப்போ எல்லாமே வந்து மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி கவர்மெண்ட்டையே டிபெண்ட் ஆகி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அப்போ இப்படிப்பட்ட செய்தியை கேட்கும்போது நான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். பாருங்கள், ஈவன் இந்திய தேசம் கூட இன்றைக்கி ஆயிலுக்கு பெட்ரோல், இன்றைக்கி வண்டி ஓடுது எல்லாமே பெட்ரோலில் ஓடுறது தான், பெட்ரோல் டீசல் இது எல்லாமே பிற நாடுகளை தான் சார்ந்திருக்கு. இப்போ ஈரான் ஆகட்டும், இல்லை ரஷ்யாவாகட்டும், இல்லை கேஸுக்கு நான் கத்தார் தேசம், அப்புறம் ரஷ்யா தேசம், இப்படி எல்லாமே மற்ற நாடுகளை சார்ந்து தான் இன்றைக்கி ஒவ்வொரு நாடுகளும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது எல்லா நாடுகளுமே பாதிக்கப்படத்தக்கதாக இன்றைக்கி மாறிட்டு இருக்குது. அதுதான் உண்மை. அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட உலகமெங்கும் ஒரு சேமம் இல்லாமல், உலகமெங்கும் ஒரு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையில் உலகம் இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறத நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பிரதர் இது ஏன் நடக்குது, ஏன் இப்படிலாம் உலகத்தில் சண்டைகள், பிரச்சனைகள், யுத்தம், பஞ்சம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இப்படி தான் உலகம் போய்கொண்டிருக்குமா அப்படிலாம் சொல்லி அநேகர் இன்னைக்கு கலங்கி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இது கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் உண்டாகும்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரு. இது பாருங்கள், நானும் போன வீடியோவில் கூட பேசியிருப்பேன். நானும் ஆண்டுடைய கிருபையினால் 2009 வருஷத்திலிருந்து ஆண்டுடைய வருகை குறித்தும் உலகத்தில் கடைசி காலத்தில் உண்டாகிற பயங்கரங்களை குறித்து ஆண்டு பேச வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த உலகம் இப்படித்தான் போகிறது. உலகத்தில் பலவிதமான தீய கொடிய காரியங்கள் உலகத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக உண்டாக போகிறது. இதெல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து, இப்படிப்பட்ட கொடிய காலத்தில் தான் நீங்களும் நானும் எப்படி வாழணும், சமாதானமாய் வாழ வேண்டும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், பிரதர் ஏன் இந்த கொடிய காலமாய் மாறிவிட்டது, இந்த கொடிய காலத்தை ஏன் தேவன் படைத்தார், இப்போ தேவன் படைக்காமல் இருந்திருக்கலாம் இல்லையா, அப்போ ஏன் இந்த மோசமான உலகத்தில் நானே எனக்கு வாழ வைக்க வேண்டும், எதற்கு இந்த பூமியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படி பல கேள்விகள் வரும். உண்மைதான். ஆனால் தேவனுடைய தவறு கிடையாது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது ஆண்டவர் அவர்களை எப்படி வைத்தார், ஒரு ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமாக சமாதானமாக ஒரு பெரிய சந்தோஷத்தோடு, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அங்கே ஒரு சண்டையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாதானமாய்த்தான் அவர்கள் இருந்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் பல வருடங்கள், பல ஆயிரக்கணக்கான வருடங்கள், இல்லைன்னா பல நூற்றுக்கணக்கான வருடங்களை ஆதாம் ஏவாளும் சந்தோஷமாக தான் இருந்திருப்பார்கள். வேதம் அப்படி தான் சொல்லுது. ஏதேன் தோட்டத்தில் என்ன இல்லை, பிரச்சனைகள் கிடையாது, அங்கே என்ன இல்லை, போட்டி போறாமல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் ஆண்டவர் ஆனால் சொன்னார், இந்த ஏதேன் தோட்டத்தில் இவர்களை காவல் காக்க சொன்னார். அப்படி என்று சொன்னால் ஏதேனுக்கு வெளியே ஒருவன் இருக்கிறான், அவன்தான் விழுந்து போன தேவதூதன்,
சாத்தான் என்று பெயர் கொண்ட லூசிபர் இருக்கிறான்ப்பா, நீ என்ன செஞ்சிடக்கூடாது, உள்ள விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் தேவதூதனை வெளியே நிற்கிறான். விழுந்து போன தேவதூதன் வெளியே நிற்கிறான், எப்படியாவது உள்ள வரணும்னு போராடிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ ஏதேன் தோட்டத்தை காத்துக்கொள்வாயானால், நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால் உனக்கு அவன் என்ன செய்ய மாட்டான், உன்னை வந்து அவன் அட்டாக் பண்ணி உன்னை அழிக்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் முன்னமே ஆதாமுக்கு ஆண்டவர் பேசியிருந்தார். ஆனால் அந்த அவர்கள் தவற விட்டது நிமித்தமாக, அவங்க கீழ்ப்படியாதது நிமித்தமாக சாத்தானுக்கு இடம் கொடுத்து ஏதேனை இழந்து, ஏதேனிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவர்களாக, ஏதேனை விட்டு வெளியே துரத்தப்பட்டவர்களாக அவர்கள் பூமியில சாபத்தோடு வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தது. இப்படிப்பட்ட உலகத்துல தான் நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கலாம், ஏன் ஆண்டவர் மனுஷனை படைச்சு இந்த பூமி இவ்வளவு பாலடைஞ்ச பூமியில ஏன் மனிதனை வாழ வைத்தார்? ஆண்டவர் வாழ வைக்கல, ஆண்டவர் வாழ வைத்தது ஏதேன் தான். ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவன் ஏதேனை இழந்து ஏதேனுக்கு வெளியே பாவம் நிறைந்த உலகத்துல சாத்தானோடு கூட வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இந்த பூமி தள்ளப்பட்டது. அப்போ இதுக்கு ஒரு முடிவு காலமே இல்லையா பிரதர், இது காலம் பூரா இப்படிதான் போக போகிறதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்ன முடிவு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவத்துக்காய் சாபத்துக்காய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுப்பி இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த இழந்த அந்த ஏதேனின் அனுபவமான பரதேசியின் அனுபவத்தை மறுபடியுமாக தருவதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, மறுபடியும் அவர் என்ன வரப்போறாரு, மேகத்துல ரகசியமாய் வரப்போகிறார். அந்த ரகசிய வருகை சபையை எடுத்துக்கொள்ளப்படும்படிக்காக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்போ அவருடைய வருகைக்கு முன்னாடி இந்த உலகம் ஒவ்வொரு காலகட்டங்கள் மாற மாற, ஒவ்வொரு காலங்கள் கூட கூட இந்த உலகம் எப்படி மாறிக்கொண்டிருக்கும், கொடியதாய் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும், கேடுகட்டதாய் மாறிக்கொண்டிருக்கும். மனிதர்களுடைய சுபாவங்கள் கேடுகட்டதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அழிக்க வேண்டும் என்கிற போராட்டத்தோடு எப்படியாவது மனிதனை அழித்து விட வேண்டும், தேசத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சாத்தானுடைய குணாதிசயத்தோடு, சாத்தானின் சுபாவத்தோடு மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான், இதனாலதான் உலகத்துல யுத்தம் வருகிறது. இதனாலதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் வெறுக்கிறான். அதனாலதான் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு விரோதமாய் என்ன செய்திருக்கிறது, போராடி அவனை அழித்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர் அப்படின்னா நீங்க அமெரிக்க தேசம் தானே இன்னொரு நாட்டு மேல யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்தவ நாடு தானே அப்படின்னு நினைப்பீங்க. கிறிஸ்தவ நாடு தான். கிறிஸ்தவ நாடுகள் எல்லா நாட்டுகளுக்குள்ள ஒவ்வொரு மனிதர்களும் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறார்களா என்று சொன்னால் இல்ல. நிறைய நாடுகள், நிறைய நாட்டுல இருக்கிற அதிபர்கள் பேர் கிறிஸ்தவனா இருப்பாங்க, ஆனால் உண்மையா தேவனை ஃபாலோ பண்றாங்களா? தேவன் அன்பா தான் இருக்க சொன்னாரு. சண்டை போடவோ பாம் பிளாஸ்ட் பண்ணவோ அப்படி பண்ணி இப்படி பண்ணலாம் தேவன் சொல்லல. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் கொண்டிருந்தவர்கள் கூட என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு ஆண்டவர் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டிருக்க. அதுதான் வேதனையான சம்பவம். அப்போ இப்படிப்பட்ட கொடிய காலத்துல நீங்களும் நான் எப்படி வாழ வேண்டும்? இப்படிப்பட்ட காலத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கும் போது நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் நான் இப்ப படித்தேன். 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது, அப்படின்னா தேசம் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு தேசத்துக்குள்ள வந்து விட்டது. அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல நடந்த சம்பவம், இன்றைக்கு இந்த உலகம் எங்கு நடக்கிற சம்பவம். அதாவது எப்படி நடக்கிறது, மழை இல்லாதபடி வானத்தை அடைத்து, அப்படின்னா மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கிறதுன்னு சொன்னா தேசத்துல ஒரு பெரிய கொடிய பஞ்சம். இன்னைக்கு பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா நிறைய நாடுகளுக்கு உணவுகள் இல்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு விலைவாசினால நிறைய ஜனங்களுக்குள்ள சாப்பாடு ஒரு நேரம் சாப்பிட கூட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. அப்போ பஞ்ச காலம் வரப்போகிறது. 1. 2வது, தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு. வெட்டுக்கிளிகள் என்று சொல்லும் போது இதுக்கு 2 விதமான அர்த்தம் இருக்குது. வெட்டுக்கிளின்னு சொல்லும்போது உண்மையா நேச்சுரல் வெட்டுக்கிளி அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையும் அழித்து போடுகிற ஒன்று. 2வது வெட்டுக்கிளி வெளிப்படுத்தின விசேஷத்துல வெட்டுக்கிளிகளுக்கு ஒப்பான ஒரு காரியம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். மிசைல் இன்னைக்கு பார்க்கிறோம், ட்ரோன் இன்னைக்கு பார்க்கிறோம், அணுகுண்டு, ஹைட்ரோஜன் குண்டு, நியூக்ளியர் வெப்பன், இப்படிப்பட்டதான வெப்பன்ஸ் எல்லாம் இது உவமையாக ஆண்டவர் சொல்றாரு. வெட்டுக்கிளியை போன்ற இன்னைக்கு எத்தனையோ ஜெட் ஃபிளைட் இருக்குது, ஃபைட்டர் ஜெட் இருக்குது. இதெல்லாம் தேசத்தை அழிக்கும்படிக்காக இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறான். அப்படி போராடி கொண்டிருக்கும் போது அல்லது என் ஜனத்திற்கு கொள்ளை நோய் அனுப்பும்போது ஜனங்களுக்குள்ள கொள்ளை நோய் வரும். ஒன்று பஞ்சம் வரும், இல்லைன்னா தேசத்துல யுத்தத்தினால் வருகிற அழிவு வரும். 3வது, தேசங்களுக்குள்ள கொள்ளை நோய் உண்டாகும். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், அதான் ஆண்டவர் சொல்றாரு. சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன்.
அப்போ இதெல்லாவற்றையும் பார்த்துட்டு பயந்து முடங்கி போய் வீட்டிலே கிடக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. இப்படி எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து என்ன சொல்ற தெரியுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, நான் பஹ்ரைன் தேசத்தில் தான் இருக்கிறேன், வேலை செய்கிறோம். தினமும் மிசைல் 10 மிசைலுக்கு மேலே வந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது. இன்றைக்கெல்லாம் நான் டியூட்டிக்கு போயிட்டு ஒரு இடத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு சைரன் சவுண்டு கேட்டதும் காரில் இருந்து இறங்கி அப்படியே பார்க்குறேன். என் தலை முன்னாடி அப்படியே போகுது ஒரு மிசைல், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. அவ்வளோ போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் மேலே இருந்து இன்னொரு மிசைல் வந்து இன்டர்செப்ட் பண்ணி அப்படியே மேலே வெடிக்குது. பயங்கர ஒரு பூமி அதிர்ச்சி மாதிரி ஒரு சவுண்டு வரும். கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு பயமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தது கிடையாது. ஒரு 13 நாளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேறு என்ன செய்கிறது? கர்த்தருடைய பிள்ளைங்க பயம் இருக்குது, பார்க்கும்போது பயம் வருது. ஆனாலும் ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன். இப்படிப்பட்ட காலத்தில் தான், கூடிய காலத்தில் தான் நாங்களும் வாழ்கிறோம். இதை கண்களால் இத்தனை நாள் பிரசங்கம் பண்ண இன்னைக்கு கண்களால் பார்க்கும்போது ஒரு த்ரில்லிங்காக தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறதுனால சோர்வுகளும் பயங்களும் வர மாதிரி இருக்கும். வேதத்தை படிக்கும்போது, ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கும் போது அந்த பயங்களை கர்த்தர் மாற்றுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. அப்போ ஆண்டவர் சொல்றாருப்பா, என் நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையை, கிறிஸ்தவன் என்கிற பெயர் கொண்ட உங்களை என்னை பார்த்து சொல்றாரு. நீங்க என்ன செய்யணுமா? நம்மை தாழ்த்தி என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்புறம் என் முகத்தை தேடி ஆண்டவரை தேடுகிறவர்களாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், இப்போ நம்ம பொல்லாத வழிகள், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் கொண்டிருந்த ஜனங்கள் கூட பாவமான வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? தடுமாறி போகிறோம். இப்போ பாவத்தின் வழிகள் எல்லாம் விட்டு திரும்பி பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அப்போ திரும்பி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறாருங்க. அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பெரிய சேமம் வேணும். ஈரானில் ஒரு சேமம் வேணும், இஸ்ரேல் தேசத்தில் வேணும், அமெரிக்கா தேசத்தில் வேணும், இந்தியாவில் வேணும், உலகம் எங்கும் வேணும்ப்பா. அதற்காக ஆண்டு உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிற தேசத்துக்காக நம் திறப்பில் நிற்போம். நிச்சயமாகவே தேசத்தை கர்த்தர் பாதுகாப்பார். கடைசி நாட்கள் இயேசு வருகையின் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று வருகிறேன்னு சொன்னார். அவருடைய வருகைக்காய் நாம் காத்திருப்போம். God bless you.